விஜய் கூட்டத்தில் சர்ச்சை இல்லாமல் இந்த கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டால் தற்போது கை துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகள் முதல் காட்சிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது காட்சிகளை பார்க்கலாம். அந்த கை துப்பாக்கியுடன் விஜய் பார்க்கின்ற காட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். கை துப்பாக்கியுடன் விஜய் கூட்டத்திற்கு வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் உள்ளே அனுமதி இல்லை என்று கூறிய நிலையில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவராக இவர் அறியப்பட்டிருக்கிறார். தற்போது முதல் தகவலாக அது கிடைத்திருக்கிறது. கை துப்பாக்கியுடன் விஜய் கூட்டத்திற்கு ஏன் வந்தார், எதற்கு வந்தார், இவருக்கு அனுமதி சீட்டு முதலில் இருந்திருக்கிறது. அதாவது முதல் நுழைவாயில் வழியாக அனுமதி சீட்டுடன் தான் உள்ளே நுழைந்திருக்கிறார். இரண்டாவது நுழைவாயில் வரும்பொழுது மெட்டல் டிடெக்டரில் பார்க்கும்பொழுது சத்தம் வந்திருக்கு. அதற்கு பிறகு பார்த்தபொழுது அந்த கை துப்பாக்கியை வைத்திருந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. நாம் பார்த்து கொண்டிருக்கோம். கை துப்பாக்கியை மிக தெளிவாக எடுத்து வந்திருக்கிறார். சர்வ சாதாரணமாக உள்ளே வந்திருக்கிறார். ஏன் வந்தார், எதற்கு வந்தார், எப்படி வந்தார், யார் நுழைவு சீட்டு கொடுத்தது போன பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விஜய் கூட்டத்திலே பெரும் பரபரப்பு. 73 நாட்களுக்கு பிறகு பொது கூட்டம் ஒன்றிலே மக்களை சந்திப்பதற்காக மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் புதுச்சேரியில் முதன்முறையாக விஜய் பேசவிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய். தாவேகா தலைவர் விஜய் பேச வந்த சூழ்நிலையில் அவருடைய பொதுக்கூட்டத்திற்கு உள்ளே ஒருவர் கை துப்பாக்கியுடன் நுழைந்திருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. முதல் காட்சிகளாக அந்த கை துப்பாக்கி காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிர்ச்சி காட்சிகளாக இருக்கின்றது. பொதுக்கூட்டம் ஒன்றிற்கு கை துப்பாக்கியுடன் ஒருவர் எப்படி வந்தார் என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக இருக்கிறது. இவர் காரைக்குடியை சேர்ந்த டாக்டர் பிரபுவிற்கு பாதுகாவலர் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவருடைய துப்பாக்கிக்கு லைசன்ஸ் உள்ளதாகவும் தகவல். அதாவது விஜயினுடைய காரைக்குடியை சேர்ந்த டாக்டர் பிரபு அவர் விஜயுடைய தாவேகாவில் முக்கிய பொறுப்பு வகிப்பவராக இருக்கிறார். அவருடைய பாதுகாவலராக இவர் இருந்திருக்கிறார். இவர் துப்பாக்கிக்கு லைசன்ஸ் உள்ளதாகவும் தகவல். எனவே அச்சமடைய தேவையில்லை. முதல் தகவலாக வந்திருக்கிறது. விஜய் கூட்டத்திற்கு கை துப்பாக்கின்னு வந்தவர் யார் என்பது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து தீவிரமாக போலீஸ் அதிகாரிகளை நெருங்கி கேட்டபோது தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் மிக முக்கியமான தகவல், காரைக்குடியை சேர்ந்த டாக்டர் பிரபு என்பவர் விஜயுடைய கட்சியிலே மிக முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருக்கிறார். அந்த நிர்வாகியின் பாதுகாவலராக இருப்பவர் தான் இவர். அவருடைய பாதுகாவலர் துப்பாக்கி, அவருடைய பாதுகாவலர் என்பதால் துப்பாக்கியுடன் வந்திருக்கிறார். இந்த துப்பாக்கிக்கு, இந்த கை துப்பாக்கிக்கு உரிய லைசன்ஸ் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே விஜயை கொல்ல வந்தவரா என்று கதையெல்லாம் ஆரம்பித்திருப்பார்கள் சமூக வலைதளங்களில். அதெல்லாம் போய் இவர் விஜயுடைய கட்சியின் நிர்வாகி ஒருவரின் பாதுகாவலர். இவர் முறைப்படி துப்பாக்கி லைசன்ஸ் உடன் வாங்கி வைத்திருக்கிறார் என்பதும் தற்போது போலீசார் நமக்கு கொடுத்த தகவலின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. எனவே மிக முக்கியமான தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை முதலே ஆர்வமுடன் காத்திருக்கும் தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்கும் சூழலில் விஜய் கூட்டத்திற்கு கை துப்பாக்கியுடன் ஒரு வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் விஜய் உடைய கட்சியினுடைய தாவேகா நிர்வாகியில் மிக முக்கியமான நபராக உள்ள சிவகங்கை காரைக்குடியை சேர்ந்தவர் டாக்டர் பிரபு, அவருடைய பாதுகாவலர் இவர் என்ற தகவல் தற்போது முதற்கட்ட தகவலாக கிடைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக போலீசார் செய்தியாளர்களை சந்திக்கும் போது யார் இவர், எதற்காக வந்தார் என்பது குறித்து விளக்குவார்கள். ஆனால் நமக்கு கிடைத்த முதல் தகவல், போலீசார் வட்டங்களில் இருந்து நமக்கு கிடைத்த தகவலின்படி பார்க்கும்போது டாக்டர் பிரபு என்பவர் சிவகங்கை காரைக்குடியை சேர்ந்தவர். அவர் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கிறார். அவருடைய பாதுகாவலராக இருப்பவர் தான் இந்த மனிதர். அவர்தான் கை துப்பாக்கியுடன் வந்திருக்கிறார். இந்த கை துப்பாக்கிக்கு முறைப்படி லைசன்ஸ் இருக்கிற உரிமம் பெற்றிருக்கிறார் என்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தற்போதைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கிறது.